ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது சிபிஎஸ்சி கிளாஸ் 10 போர்டு எக்ஸாம் 25-26 இயரோட மேக்ஸ் சாம்பிள் கொஷின் பேப்பர். மேக்ஸில் ஸ்டாண்டர்ட் பேசிக்னு 2 இருக்கு. அதில் பேசிக் வெர்ஷனோட சாம்பிள் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். கோட் நம்பர் 241 சாம்பிள் பேப்பரில் இருக்க செக்ஷன் சி பார்க்க போகிறோம். 3 மார்க் கொஷின்ஸ். கொஷின் நம்பர் 26, ஷோ தட் √2 minus √5 is an irrational number. √2 minus √5 அது வந்து irrationalனு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அதை ரேஷனல்னு நினச்சிக்கலாம். ஏன்னா ரேஷனலோட டெஃபினேஷன் என்ன? இப்போ ரேஷனல் நம்பர் எப்படி நம்ம சொல்லலாம்னா p/qன்னு சொல்லலாம். அதில் p&qr co-primes and q not equal to 0. அதுதான் ஒரு ரேஷனல் நம்பரோட டெஃபினேஷன். இப்போ அந்த நம்பரை ரேஷனல் நம்பர்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் அது வந்து irrationalனு ப்ரூவ் பண்ணலாம். let √2 minus √5 is rational number. இப்போ ரேஷனல் நம்பர்னா p/qல எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ அது மாதிரி பண்ணிட்டோம். இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணா இது வந்து a minus b the whole square ஃபார்முலா மாதிரி இருக்கு. இப்போ இதில் a என்ன √2, அப்போ √2 ஸ்கொயர் வந்து √2 இன்ட்டு √2 வந்து ரூட் போயிட்டு வெறும் 2 மட்டும் வரும். அண்ட் b வந்து √5 அது ஸ்கொயர் பண்ணால் வெறும் 5 மட்டும் வரும். அப்போது அதுக்கப்புறம் -2ab இருக்குது. அப்போ -2 இன்ட்டு ஏங்கிறது √2, பிங்கிறது √5 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் √10 வரும். அண்ட் இந்த சைடு வந்து p ஸ்கொயர் டிவைடட் பை q ஸ்கொயர். ஸோ 5 + 2 வந்து 7 அண்ட் இது வந்து அப்படியே எழுதிடணும். இப்போ இந்த p ஸ்கொயர் பை q ஸ்கொயரை நம்ம லெஃப்ட் சைட் கொண்டு வந்து இந்த -2√10 நம்ம ரைட் சைட் கொண்டு போனால் இங்கே 7 - p ஸ்கொயர் பை q ஸ்கொயர் வரும். இங்கே 2√10 வரும். சைன் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே q ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணால் 7q ஸ்கொயர் - p ஸ்கொயர் பை q ஸ்கொயர். இப்போ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷனல் நம்பர். ஆனால் விச் இஸ் ஈக்குவல் டு அதுவும் ரேஷனல் நம்பராக இருக்கணும். பட் 2√10ங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர் கிடையாது. நமக்கு கன்ஃபார்மாக தெரியும் √10 வந்து ஒரு irrational நம்பர். அப்போ 2√10 இஸ் irrational நம்பர். ஆனால் இந்த சைடு வந்து ரேஷனல் நம்பர் இருக்குன்னா அப்போ இது தப்பு. இந்த சைடு ரேஷனல்னா அங்கேயும் ரேஷனலாக தான் இருக்கணும். இல்லை இங்கே irrationalனா அங்கே irrationலாக இருக்கணும். ஏன்னா இங்கே ஈக்குவல் டு வருது. பட் அது மாதிரி இல்லை. அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வச்ச அசம்ஷன் இந்த √2 minus √5 வந்து ரேஷனல்னு அஸ்யூம் பண்ணோம். ஸோ அதுவே தப்பு பிகாஸ் ஆஃப் திஸ் கான்ட்ரடிக்ஷன். So our assumption is wrong. √2 minus √5 is an irrational number. Hence proved. 27th question, the frequency distribution table of agriculture holdings in a village is given below the table. Areas of land and number of families கொடுத்திருக்காங்க. Find the model agriculture holdings of the village. என்ன கேட்டிருக்காங்கன்னா find the model agriculture. model அப்படின்னா மோட். அந்த மோடு கண்டுபிடிக்கணும்னா மோடோட ஃபார்முலா என்னன்னு தெரியணும் அண்ட் மாடல் கிளாஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ மோடோட ஃபார்முலா என்னன்னா L plus F1 minus F0 divided by 2F1 minus F0 minus F2 into H. இப்போ இதுதான் வந்து மோடோட ஃபார்முலா. இப்போ இதில் இந்த வேல்யூஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து மாடல் கிளாஸ் கண்டுபிடிக்கணும். மாடல் கிளாஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த ஃப்ரீக்வன்சிலேயே எது அதிகமாக இருக்குது? 80 தான் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி எது மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சியாக இருக்கும் அதை எடுத்துகிட்டு அதுதான் மாடல் கிளாஸாக வைக்கணும். அண்ட் அதில் இது வந்து லோவர் லிமிட், இது வந்து அப்பர் லிமிட். அப்போ எல்லுன்னு 5 அண்ட் ஹெச்ங்கிறது அந்த இன்டர்வலோட வேல்யூ. இப்போ 1 to 3னா 3 - 1 2, 5 - 3 2, 7 - 5 2. ஸோ ஹெச் வந்து 2. இப்போ F0, F1, F2 என்னன்னா இப்போ மாடல் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் இருக்க வேல்யூ வந்து F1, அதுக்கு முன்னாடி இருக்கிறது F0 அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து F2. இப்போ F1 equal to 80, F2 equal to 55 and F0 equal to 45. இப்போ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 5 plus F1 80 minus F0 45 divided by 2F1, 2 into 80 minus F0 45 minus F2 55 into H. Hங்கிறது 2. இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணால் 80 minus 45 35, 80 into 2 160 minus 45 minus 55 வந்து 100. So minus 100 into 2. So 5 plus
35 divided by 160 minus 100 வந்து 60 into 2. இப்போ கேன்சல் பண்ணால் இங்கே 30 வரும். இப்போ 35 divided by 30 நம்ம பண்ணோம்னா 1.16 வரும். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 6.166 வரும். ஸோ ஃபைண்ட் த மாடல் அக்ரிகல்ச்சர் ஹோல்டிங்ஸ் ஆஃப் த வில்லேஜ் கேட்டாங்களா, அந்த மோட் கண்டுபிடிச்சோமா, அதுதான் இது 6.166. இந்த மோடோட ஃபார்முலா அண்ட் அந்த வேல்யூஸ்லாம் இதுலேருந்து எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சால் போதும், இதை போட்டுடலாம். 27B question. If the mean of the following distribution is 54, find the value of P. மீனோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 54ன்னு, அண்ட் இங்கே பீன்னு ஒரு வேல்யூ இருக்கு ஃப்ரீக்வன்சியில், அது என்னன்னு கேட்குறாங்க. இப்போ மீன் எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம? மீன் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் xi fi சமேஷன் ஆஃப் fi. ஸோ இதுதான் வேல்யூ. இப்போ xi நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இதோட மிடில் வேல்யூ 0 to 20னா அதோட மிடில் வேல்யூ என்ன? 10. 20க்கும் 40க்கும் அதோட மிடில் வேல்யூ 30. 40க்கும் 60க்கும் 50, 60க்கும் 80க்கும் 70, 80க்கும் 100க்கும் 90 மிடில் வேல்யூ. இல்லைன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணாலும் இந்த xi வேல்யூ நமக்கு கிடைக்கும். fi xiனா இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 7 10s are 70, இங்கே இருந்து 30 பியோட வேல்யூ நமக்கு தெரியாது. இங்கே 500, 7 9s are 63, 0, 39s are 1170. ஸோ இந்த வேல்யூ எல்லாமே நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்னா 2370 ப்ளஸ் 30p. இங்கே வேல்யூ தெரியாது, ஸோ இது மட்டும் தனியாக வச்சுப்போம். மற்றதெல்லாம் ஆட் பண்ணி போட்டுட்டோம். அண்ட் சம்மேஷன் ஆஃப் fi வந்து இந்த வேல்யூஸ் ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 39 வரும் ப்ளஸ் பி. 39p இல்லை, இது ஒவ்வொன்றுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். அதனால இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 39, பி மட்டும் தனியாக ஆட் பண்ணோம். இப்போ ப்ளஸ் பின்னு போடணும். அது மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, இன்டூ பின்னு போட்டுறக்கூடாது. இங்கேயுமே அதே மாதிரி போட்டுறக்கூடாது, ப்ளஸ் தான் வரும். ஏன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். இப்போ சம்மேஷன் ஆஃப் fi xi வந்து 2370 ப்ளஸ் 30p. கீழே சம்மேஷன் ஆஃப் fi வந்து 39 ப்ளஸ் p. இப்போ மீனோட வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க, விச் இஸ் ஈக்குவல் டு 54. இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் போதும். இப்போ 2370 ப்ளஸ் 30p ஈக்குவல் டு 54 இன்டூ இதை வந்து நம்ம ரைட் சைட் கொண்டு போனால் 39 ப்ளஸ் p வரும். நெக்ஸ்ட் 2370 ப்ளஸ் 30p ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 2106 ப்ளஸ் 54p. இப்போ p வேல்யூஸில் ஒன் சைடும் நம்பர் வேல்யூஸில் ஒன் சைடும் கொண்டு வரலாம். இப்போ 2370 minus 2106 equal to 54p minus 30p. இப்போ அந்த லெஃப்ட் சைட் வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணால் 264 வரும். அண்ட் 54p minus 34p வந்து 24p. இப்போ p equal to 264 divided by 24. இப்போ 2s are 132, 12, 6, 66, 6 ஆர்ல 11. அப்போ p equal to 11. p வேல்யூ தான் நம்ம கேட்குறாங்க. ஸோ p equal to 11 அதுதான் ஆன்சர். 28th question. A quadrilateral ABCD is drawn to circumscribe a circle as shown in the given figure. Show that என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னா AB plus CD divided by AD plus BC equal to 1ன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்குது, அதை சுற்றி ஒரு குவாட்ரிலேட்டர் வந்திருக்காங்க ABCDன்னு. அதெல்லாம் அந்த சர்க்கம்ஸ்கிரைப்னா இந்த எல்லா லைன்ஸுமே இந்த சர்க்கிளில் டச் ஆகும். அந்த டச் ஆகிற பாயிண்ட்ஸ் வந்து PQSRன்னு வச்சுக்கலாம். இப்போ இது என்னன்னா அந்த சர்க்கிளில் டச் ஆகிற பாயிண்ட் டு அன் எக்ஸ்டர்னல் பாயிண்ட். இப்போ இது பேர் என்ன? டேஞ்சன்ட். ஒரு சர்க்கிள் ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து இந்த சர்க்கிளில் டச் ஆகுது, இது ரெண்டும். ஸோ அந்த ரெண்டு லென்த்துமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ RA அண்ட் AP இது வந்து ரெண்டு டேஞ்சன்ட் ஃப்ரம் அன் எக்ஸ்டர்னல் பாயிண்ட் A. இப்போ இந்த ரெண்டு லென்த்துமே ஈக்குவலாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி தான் டிஎஸும் ஒரு டேஞ்சன்ட், டிஆரும் ஒரு டேஞ்சன்ட், பிகாஸ் இட் டச்சஸ் த சர்க்கிள்.
அண்ட் அந்த எக்ஸ்டர்னல் பாயிண்ட் வந்து டி. அதே மாதிரி தான் இந்த எக்ஸ்டர்னல் பாயிண்ட் பில இருந்து டச் ஆகுற ரெண்டு டேஞ்சன்ட் வந்து பிபி அண்ட் பிக்யூ, அண்ட் சில இருந்து டச் ஆகுற பாயிண்ட்ஸ் வந்து சிஎஸ் அண்ட் சிக்யூங்கிற ரெண்டு டேஞ்சன்ட் லைன்ஸ். டேஞ்சன்ஸ் ஃப்ரம் சேம் எக்ஸ்டர்னல் பாயிண்ட், ஒரே எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ல இருந்து ரெண்டு டேஞ்சன்ட் வந்தா அதோட லென்த் ஈக்குவலா இருக்கும். இந்த டில இருந்து ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ல இருந்து டேஞ்சன்ட் ரெண்டு டேஞ்சன்ட் வருது, அப்போ அதோட லென்த் டிஆர் அண்ட் டிஎஸ் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ அதுபடி இப்போ ஏங்கிற பாயிண்ட் எக்ஸ்டர்னல் பாயிண்ட் எடுத்தோம்னா ஏபி அண்ட் ஏஆர்னு ரெண்டு டேஞ்சன்ட் போகுது, இப்போ அது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி பி பாயிண்ட் எடுத்தோம்னா பிபி ஈக்குவல் டு பிக்யூ. சி பாயிண்ட் எடுத்தோம்னா CS equal to CQ and D point எடுத்தோம்னா DS equal to DR. இப்போ இந்த டேஞ்சன்ஸோட ஈக்குவாலிட்டியை நம்ம எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆட் பண்ணலாம். இப்போ AP plus BP plus CS plus DS equal to ரைட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணால் AR plus BQ plus CQ plus DR. இதுல ஏபி அண்ட் பிபி இந்த டயக்ராம்ல பாருங்க, ஏபி அண்ட் பிபி. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும், ஏபின்னு வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா ஏபி பிளஸ் சிஎஸ் அண்ட் டிஎஸ், சிஎஸ் அண்ட் டிஎஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா சிடி வரும். அண்ட் அதே மாதிரி இந்த சைட் பார்த்தீங்கன்னா பிக்யூ அண்ட் சிக்யூ, பிக்யூ சிக்யூ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா பிசிங்கிற லைன் கிடைக்கும். அண்ட் மீதி இருக்கிறது ஏஆர் அண்ட் டிஆர், அது ரெண்டுத்தையும் ஏஆர் அண்ட் டிஆர் ஆட் பண்ணிங்கன்னா ஏடிங்கிற லைன் கிடைக்கும். இப்போ ஏபி பிளஸ் சிடி வந்துருச்சு அண்ட் பிசி பிளஸ் ஏடி அதுவும் இங்க இருக்கிறது வந்துருச்சு. இப்போ நம்ம இதை லெஃப்ட் சைட் கொண்டு வந்தா இந்த வேல்யூ டிவைட்ல போகும், பிசி பிளஸ் ஏடின்னு வரும். இப்போ இங்க வந்து என்ன இருக்கும், 1 தான் இருக்கும். அப்போ நம்ம ப்ரூவ் பண்ண சொன்னதை ப்ரூவ் பண்ணியாச்சு, ஹென்ஸ் ப்ரூவ். இது ரொம்ப ஈஸி. இந்த டயக்ராம் பார்த்தாலே தெரிஞ்சது, ஒரு பாயிண்ட்ல இருந்து டான்ஜென்ட் லைன்ஸ் போகுது, அப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவல். அந்த ஈக்குவாலிட்டி எல்லாம் எழுதிட்டு அதை ஆட் பண்ண பிறகு அந்த ரெண்டு டான்ஜென்ட் ஆட் பண்ணும்போது நமக்கு சைட்ஸ் ஆஃப் த குவாட்ரிலேட்டர் கிடைக்கும். 2 sides of the quadrilateral ஆட் பண்றோம் ரெண்டு சைடும், அண்ட் அது எல்லாத்தையும் ஒன் சைட் கொண்டு போனா ஈக்குவல் டு 1 வரும். 29th question. On a particular day, 50,000 people attended the cricket test match between India and Australia in Sydney Cricket Ground. 50,000 people ஒரு cricket match attend பண்ணிருக்காங்க. And let X be the number of adults attended the cricket match. எத்தனை adultsனா X people, அது நம்ம கண்டுபிடிக்கணும். And Y be the number of children. Adults மொத்தம் X people and number of children மொத்தம் Y attended the cricket match. A cost of an adult ticket was 1000. Adult ticket வந்து 1000 rupees. The cost of a child ticket was 200. இதே childோட ticket வந்து 200. On that day, revenue earned by selling all 50,000 tickets was 4 crores 20 lakhs. Find how many adults and how many children attended the cricket match. மொத்தம் எத்தனை பேர் அட்டெண்ட் பண்ணாங்கன்னு தெரியும். அண்ட் ஒவ்வொரு அடல்ட் டிக்கெட்டுக்கான காஸ்ட், சைல்ட் டிக்கெட்டுக்கான காஸ்ட், அண்ட் மொத்தம் 50,000 டிக்கெட்ஸ்க்கான காசு எல்லாமே சேர்த்து கொடுத்துட்டாங்க. இப்போ அதுலேருந்து நம்ம எக்ஸ் அண்ட் ஒய், அதாவது நம்பர் ஆஃப் அடல்ட்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸ் நம்பர் ஆஃப் அடல்ட்ஸ் அண்ட் ஒய் நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ், அது எல்லாமே மொத்தமாக சேர்த்து தான் மொத்தம் எத்தனை டிக்கெட்ஸ்ன்னு சொன்னாங்க, 50,000. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம கரெக்டாக ஃபார்ம் பண்ணிட்டா போதும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மொத்தம் 50,000. அப்போ அந்த 50,000 டிக்கெட்ஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க, அடல்ட்ஸ் சில்ட்ரன்ஸ் 2 பேரும் இருக்காங்க. அண்ட் நம்பர் ஆஃப் அடல்ட்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் வந்து எக்ஸ் அண்ட் ஒய்யா நம்ம எடுத்துக்கிறோம். அதனால எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 2 பேரும் சேர்ந்தா 50,000 டிக்கெட்ஸ் மட்டும் வருது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட டோட்டல் ரெவன்யூ கொடுத்தாங்க. இப்போ டோட்டல் ரெவன்யூங்கிறது எப்படி வரும், எத்தனை நம்பர் ஆஃப் அடல்ட்ஸ், எக்ஸ் நம்பர் ஆஃப் அடல்ட்ஸ், அப்போ அடல்ட் டிக்கெட்ஸ் எவ்வளோ, 1000. ஒருத்தருக்கு 1000 rupees டிக்கெட் ஃபார் அடல்ட்ஸ். அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் அடல்ட்ஸ் வந்திருப்பாங்களோ அத்தனை இன்டூ 1000 பண்ணணும். இப்போ அடல்ட்ஸ்க்கு மொத்தம் எவ்வளோ காசு ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு இதில் தெரியும். அண்ட் பிளஸ் ஒய் இன்டூ சில்ட்ரன்ஸ்க்கான
டிக்கெட் ருபீஸ் 200. அப்போ மொத்தம் எத்தனை சில்ட்ரன்ஸ் வந்தாங்களோ அது கூட இன்ட்டு 200 பண்ணால் சில்ட்ரன்ஸ்க்கு மொத்தம் எவ்வளோ டிக்கெட் வாங்கியிருப்பாங்க அந்த காசு நமக்கு தெரியும். அப்போ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் டோட்டலாக எவ்வளோ காசு ஆகியிருக்கும் அதுவும் கொடுத்துட்டாங்க. 4 crores 20 lakhsன்னு. இப்போ இதுல இருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கு, பட் இதுல காமனா இருக்கிறது 0 zeros வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இந்த 10 2 இதுவுமே ஒரு ஈவன் நம்பர் தான், அப்போ 2 டேபிள்ஸ்ல போகும். அதுவுமே 2 டேபிள்ஸ்ல கேன்சல் பண்ணா 2 1s 2 5s இது வந்து 21 வரும். இப்போ இத புதுசா வந்த ஈக்குவேஷன் என்ன, 5x plus y equal to 21 1 2 3 4 zeros இருக்கு, 1 2 3 4. இப்போ இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். முதல்ல செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 5x plus y equal to, இதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த வேல்யூ தான் பெருசா இருக்கு, அதனால மைனஸ் பண்ண பாசிட்டிவ்ல வரும். அண்ட் இங்க வந்து y கேன்சல் ஆகும், இங்க மைனஸ் வரும். எக்ஸ் பிளஸ் ஒய் இங்க மைனஸ் பண்றதுனால இங்க எல்லாமே நம்ம மைனஸா மாத்திட்டோம். ஸோ இதை கேன்சல் பண்ணா பிளஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் கேன்சல் ஆயிடும். 5x minus x வந்து 4x which is equal to, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா 1,60,000 வரும். இப்போ இது 4 டேபிள்ஸ்ல போகும். ஸோ 4 4s are 16. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4, அப்புறம் எத்தனை 0 1 2 3 4 4 zeros இருக்கு. அப்போ 40,000, எக்ஸ் ஈக்குவல் டு 40,000 கிடைச்சது. இப்போ எக்ஸ் வச்சு நம்ம ஒய் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 50,000ங்கிற ஒரு ஈக்குவேஷன் எடுத்து அதில் வந்து எக்ஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எக்ஸுக்கு பதில் 40,000 போட்டுடணும். இப்போ y ஈக்குவல் டு என்னன்னு தெரிஞ்சிடும். y ஈக்குவல் டு 50,000 மைனஸ் 40,000. அந்த 40,000 வந்து ரைட் சைடு வந்துடும். இப்போ மைனஸ் ஆகும். அப்போ ஆன்சர் y ஈக்குவல் டு 10,000. ஸோ x ஈக்குவல் டு 40,000 அண்ட் y ஈக்குவல் டு 10,000 அதான் ஆன்சர். ஸோ கொஸ்டினில் கேட்டது நம்பர் ஆஃப் adults and children's attended the cricket match. எக்ஸுங்கிறது adults, yங்கிறது children's. இப்போ அதுலேயே பி கொஸ்டின் சால்வ் ஃபார் எக்ஸ் அண்ட் ஒய் கிராஃபிக்கலி. 2x plus y equal to 6 and x plus y equal to 5 ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து x and y கிராஃபிக்கலாக சால்வ் பண்ண சொல்கிறாங்க. இது எப்படி சால்வ் பண்ணால், நம்ம x and y வந்து ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் 0 and y equal to 0ன்னு நம்ம எடுத்து வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு எடுத்தோம்னா, இப்போ x 0வாக இருந்தால் என்ன வேல்யூ இருக்கும், 2 into 0 plus y equal to 6. அப்போ இது 0 போயிடுச்சுன்னா y equal to 6 இருக்கும். இப்போ y ஒரு வேளை 0வா இருந்துச்சுன்னா 2x plus 0 equal to 6. இப்போ x equal to 2 டேபிள்ஸ்ல 3s போகும். அப்போ x equal to 3ன்னு வரும். இப்போ அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனுக்கு போடணும், x and y 0. இப்போ x 0வா இருந்தா y equal to 5ஆ இருக்கும், y 0வா இருந்தா x equal to 5ஆ இருக்கும். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. எக்ஸ்ட்ராவா ஒரு பாயிண்ட்டும் எடுத்துக்கலாம், எக்ஸ் ஈக்குவல் டு 1 இல்லைன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2 எடுக்கலாம், இல்லைன்னா நம்ம டைரக்டா கூட போடலாம். இப்போ டைரக்டா ஒரு கிராஃப் வரைஞ்சோம்னா நமக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட பாயிண்ட் 0,6 3,0. இப்போ அது எங்க இருக்கும், 0,6. அப்போ 0 வந்து எக்ஸ் ஆக்சிஸ் 0னா இந்த லைன்ல வரும், y ஈக்குவல் டு 6, எக்ஸ் 0 y 6 1 2 3 4 5 6. இப்போ 0,6. இப்போ 3,0னா y 0வா இருக்கும். இப்போ y 0னா 1 2 3 4 5 6. இப்போ 1 2 3, x வந்து 3, y வந்து 0. இப்போ 3,0. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் முடிஞ்சிச்சு. அடுத்த ஈக்குவேஷன் வந்து 0,5 5,0. இப்போ இங்க வந்து 0,5 வரும், 5,0னா எக்ஸ் ஆக்சிஸ்ல வரும் 5,0, ஏன்னா y ஈக்குவல் டு 0. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணும்போது அது எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ இங்கே இன்டர்செக்ட் ஆகுது, அதாவது இந்த வேல்யூக்கு டைரக்டா, அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்த்தீங்கன்னா இங்கே வரும். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்கே ஜாயின் ஆகுது, இங்கே 1ங்கிற பாயிண்ட்ல, அண்ட் y ஆக்சிஸ்ல 1 2 3 4 4ங்கிற பாயிண்ட்ல ஜாயின் ஆகுது. அப்போ x வந்து 1 and y equal to 4 தான் ஆன்சர்.
ஸோ இதோட சொல்யூஷன்ஸ் 1,4 where x equal to 1 and y equal to 4. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸோட லைன் வரைஞ்சு அது எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் நம்ம ஆன்சர். இப்போ 30th கொஸ்டின் sin x minus cos x plus 1 into secant x minus tan x equal to sin x plus cos x minus 1 ப்ரூவ் பண்ணணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்து அதை சிம்பிளிஃபை பண்ணி ரைட் ஹேண்ட் சைடு வர வைக்கலாம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கணும். இப்போ sin x minus cos x plus 1 அப்படியே எடுத்துட்டு இந்த secant x and tan x நம்ம in terms of cos and sinல எப்படி எழுதலாம்? secant theta வந்து equal to 1 by cos theta. அதுபடி 1 by cos x னு போடுறோம். and tan x வந்து tan theta equal to sin theta divided by cos theta. அதனால tan x வந்து sin x by cos x னு நம்ம மாத்திட்டோம். இப்போ இது ரெண்டுமே சேம் டினாமினேட்டர்னால 1 minus sin x divided by cos x னு எழுதலாம். இப்போ இது ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. இதுல நம்ம 1 plus sin x மட்டும் தனியா எடுத்துட்டு இந்த டேர்மோட மல்டிப்ளை பண்றோம். தனித்தனியாகவும் பண்ணலாம். நம்ம இங்க இந்த ரெண்டு டேர்ம் எடுத்து மல்டிப்ளை பண்றோம். அண்ட் மீதி இருக்க இந்த மைனஸ் காஸ் எக்ஸையும் தனியா எடுத்து அந்த டேர்மோட மல்டிப்ளை பண்றோம். இப்போ இந்த ரெண்டு டேர்ம் பார்த்தீங்கன்னா 1 plus sin x 1 minus sin x இது எப்படி இருக்கு? a plus b a minus b ஃபார்மேட்ல இருக்கு. இப்போ which is equal to a square minus b square. a squareனா 1 square minus b squareனா sin square x. இப்போ இந்த cos x வந்து divided by cos x. and இங்க வந்து cos x cancel ஆயிடுச்சுன்னா minus 1 minus sin x. இப்போ 1 ஸ்கொயருங்கிறது 1 தான். இப்போ 1 minus sin square xனா என்ன? நமக்கு sin square theta plus cos square theta equal to 1ன்னு தெரியும். இப்போ இந்த சைனை நம்ம இந்த சைடு கொண்டு போனா cos square theta equal to 1 minus sin square thetaன்னு வரும். 1 minus sin square theta என்னது? cos square theta. இப்போ 1 minus sin square x என்னது? cos square x divided by cos x. அப்போ இங்க ஸ்கொயர் இருக்கு, இங்க இது வெறும் காஸ் மட்டும் இருக்கு. அப்போ ஒரு ஸ்கொயர் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ காஸ் எக்ஸ் வரும். இங்க வந்து அது அப்படியே எழுதிடலாம். இப்போ இந்த பிராக்கெட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா என்னென்ன இருக்கும்? காஸ் எக்ஸ் மைனஸ் 1 இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும் பிளஸ் சைன் எக்ஸ். ஆர்டர் மாற்றி எழுதலாம். சைன் எக்ஸ் பிளஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் 1 which is equal to right hand side. என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களோ sin x plus cos x minus 1 நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். hence proved. 31st question. The sum of first n terms of an AP. First n terms of an AP வந்து sum of first n times of an AP வந்து 5n square minus n. Find the nth term of an AP கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ sum of n termsனா Sn equal to 5n square minus n இது வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ sum of அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னவா இருக்கும்? இங்க nங்கிற இடத்துல 1 போடணும். அப்போ 5 into 1 minus 1. ஆன்சர் வந்து 5 into 1 5 minus 1 அப்போ 4. இப்போ n வந்து 2 இருந்துச்சுன்னா அதோட ஆன்சர் என்ன? 2 ஸ்கொயர் வந்து 5 into 4 minus 2. அப்போ 5 4s are 20 minus 2 18 வருது. இப்போ sum of first termனா first term வந்து a1 இதோட வேல்யூ என்ன? 4. இப்போ sum of two terms தான் s2 அதாவது a1 plus a2 ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணாதான் நமக்கு s2 கிடைக்கும். இப்போ a1 4 plus a2 தான் s2ங்கிறது 18. அப்போ a2ங்கிறது என்னவா இருக்கும்? 18 minus 4 14. இப்போ a1 வந்து 4 a2 வந்து 14 நமக்கு தெரியும். இப்போ ரெண்டு டேர்ம் தெரிஞ்சிச்சு. அப்போ செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் பண்ணா நமக்கு d தெரிஞ்சிடும். இப்போ செகண்ட் டேர்ம் என்ன? 14 மைனஸ் a1ங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் 4. இப்போ டிஃபரன்ஸ் என்ன? 10. இப்போ நமக்கு dயும் தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம nth டேர்ம் கண்டுபிடிக்கணும். இப்போ an equal to a plus n minus 1 into d இந்த ஃபார்முலா வச்சு தான் கண்டுபிடிப்போம். இதுல நம்ம nth டேர்ம் தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ n வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஏங்கிறது இப்பதான் கண்டுபிடிச்சோம் 4 பிளஸ் n minus 1 into dங்கிறது 10. இப்போ அந்த பிராக்கெட்ல உள்ள எடுத்துருந்துடலாம் 10. அப்போ 4 plus 10n minus 10. இப்போ 10 and 4 நம்பர்ஸ்ல இருக்கு. ஸோ அதை தனியாக சேர்த்து குரூப் பண்ணிக்கலாம். இப்போ 10n minus 4 minus 10 வந்து minus 6 வரும்.
இப்போ 10n minus 6 இதுதான் வந்து nth term of the AP. இந்த சாம்பிள் பேப்பர்ல இருக்க மற்ற செக்ஷன்ஸோட கொஸ்டின்ஸ்லாம் தனித்தனி வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த எல்லா வீடியோஸுமே ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கு. அந்த பிளேலிஸ்டோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.